49 அப்படின்ற நம்பருக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்குது சார்? இந்த 49க்கு அப்படி ஒரு பவர் இருக்குது. இந்த இப்போ நான் சொன்ன மாதிரி ஜாக்பாட்டுங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணேன். பொதுவாகவே ஜாக்பாட்டுங்கிறது யாருக்குன்னா ஒருத்தருக்கு அடித்தா தான் ஜாக்பாட்டு. ஆமாம். ஒரு நம்பரை எல்லோரும் யூஸ் பண்ண எல்லாத்துக்கும் ஜாக்பாட் அடிக்குமா? ஆமாம். அவங்கவுங்க எண்ணுக்கு என்ன தேவையோ அது டியூன் பண்ணாமல் இருக்கும். இந்த 49ஆம் நம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம பயன்படுத்தும் போது அது அவங்கள டியூன் பண்ணிடுது, டேப் பண்ணி விட்டுருது. எந்த பிறந்த தேதியில் இருக்கிறவங்களும் பயன்படுத்தலாம். ஆமாம். நீங்கள் என்ன ஏன்னா பொதுவாக ஒவ்வொரு பிறந்த தேதிக்கும் ஒரு நம்பர் அப்படின்ற மாதிரி கொடுப்பீங்க. பொதுவாகவே எல்லாருக்கும் கொடுக்குறீங்க. ஆமாம். இப்போ நான் சொல்ல போகிற நம்பரு எல்லாருமே பயன்படுத்தலாம். யாருமே நீங்கள் கேட்க வேண்டாம். நாங்கள் இந்த பிறந்த தேதியில் பிறந்திருக்கோம், எங்கள் பேர் இந்த பேர், உங்கள் பேர் எந்த பேராக இருக்கட்டும், உங்கள் பிறந்த தேதி எதுவாக இருக்கட்டும், நம்பர் 49 அப்படின்னு ஒரு நம்பரை நீங்கள் செய்யுங்க. எங்கே போய் செய்யலாம்? பேக்ராப்பை வந்துட்டு ஒயிட்டு, நம்பர் வந்து ப்ளூ, ரைட்டு. எப்படி வைக்கணும்? ஒன்று கிழக்கு பகுதியை பார்த்து வைங்க, இல்லைன்னா வடக்கு, ஈஸ்ட் ஆர் நார்த்து, அந்த 2 திசையில் ஏதாவது ஒரு திசையில் வைங்க. மணி எப்படிலாம் உங்களுக்கு ஃப்ளோ வருது பாருங்கள், எப்படிலாம் சேருதுங்கிறத பாருங்கள். பணம் தானாக கொட்டிக்கிட்டு இருக்கோம். ஏங்க அதே எப்படிங்க கொட்டும்? நீங்கள் வச்சு பாருங்களேன். ஃபேக்ட்ரிக்கு கலர் வந்துட்டு ஒயிட் அண்ட் க்ரீன். பேக்ராப் வந்து ஒயிட்டு, லெட்ரு வந்து க்ரீனில், பச்சையில். அது வந்துட்டு கிழக்கு வடக்கு, அந்த திசையை பார்த்து வைங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாண்ட் அடித்து வச்சுட்டு தனியாக அதுக்கு ப்ரொவிஷன் கொடுங்க. சூப்பராக இருக்கும். இந்த நம்பரை வச்சு பாருங்கள். நீங்களே வந்து சொல்லிங்க, ஒரு வாரம் 10 நாள் பரவாயில்ல, நல்லா போகுது. 1 மாதம் நல்ல ஃப்ளோ இருக்குங்க. 2-3 மாதத்தில் மணி ஃப்ளோ உண்மையிலே நாங்கள் வந்துட்டு இப்படிலாம் கூட எதிர்பார்க்கலைங்க. ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி சம்மந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நமக்கு இருக்கக்கூடிய ஃபார்மட் நியூமராலஜி சம்மந்தமான சந்தேகங்களுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், நம்ம சேனலில் தொடர்ந்து நம்ம செய்யக்கூடிய ஜாலங்களை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம் சார். இப்போ நம்ம ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட ஒரு விஷயம் சொன்னீங்க சார். இந்த 49 அப்படின்ற ஒரு எண்ணுக்கு பின்னாடி நிறைய மேஜிக்கலான விஷயங்கள் நிறைய இருக்குது, அது ஒரு ஜாக்பாட் நம்பர் அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் இது வரைக்கும் இந்த வார்த்தையை வந்து நாங்கள் பிரயோகப்படுத்தி பார்த்தது இல்லை. ஜாக்பாட்டா நம்பர் இல்லையா? இந்த நம்பர் எப்படி ஜாக்பாட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய சந்தேகங்கள் எனக்கு இருந்தது சார். அது ஒரு பதிவாகவே கேட்டலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு கேள்வி கேட்குறேன் சார். 49 அப்படின்ற நம்பருக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்குது சார்? ஆனால் பொதுவாகவே உலகமே இயங்குறது எண்கள் தான், மனிதர்கள் இயங்குவதும் எண்கள் தான். அப்படிங்கிறத உலக அளவில் அதை தெளிவாக நம்ம கொடுக்குற ப்ரோக்ராமில் மக்களும் பார்த்துட்டு வரும்போது அதை ஏற்றுக்கொண்டுட்டாங்க. ஆனால் இது எப்படி பயன்படுத்துறது, அதில் தான் அங்கே அதனுடைய ரகசியம் இருக்குது. இந்த 49க்கு அப்படி ஒரு பவர் இருக்குது. இந்த இப்போ நான் சொன்ன மாதிரி ஜாக்பாட்டுங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணேன். பொதுவாகவே ஜாக்பாட்டுங்கிறது யாருக்குன்னா ஒருத்தருக்கு அடித்தா தான் ஜாக்பாட்டு. ஆமாம். ஒரு நம்பரை எல்லோரும் யூஸ் பண்ண எல்லாத்துக்கும் ஜாக்பாட் அடிக்குமா? ஆமாம். அவங்கவுங்க எண்ணுக்கு என்ன தேவையோ அது டியூன் பண்ணாமல் இருக்கும். இந்த 49ஆம் நம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம பயன்படுத்தும் போது அது அவங்கள டியூன் பண்ணிடுது, டேப் பண்ணி விட்டுருது. பண்ணும்போது அவங்களுக்கு மணி ஃப்ளோ வர ஆரம்பிச்சிடும். இந்த 49னுடைய கான்செப்டே மணியே ஃப்ளோ பண்ணுறது தான். இப்போ இந்த மணியே ஃப்ளோ பண்ணுறதா அப்படி ஒரு நம்பரை நம்ம வந்து மணி ஃப்ளோட்டிங்க்கான ஒரு ஆயுதமாக எப்படி சார் நம்ம வந்து மாற்ற முடியும்? கண்டிப்பாக. இப்போ நம்மக்கிட்ட வரவங்ககிட்ட கூட சில எல்லாத்துக்கும் சொல்ல மாட்டேன். சில பேர் பார்த்திங்கனாக்கா அவங்க சொல்லும் போதே ரொம்ப சங்கடமாக இருக்கும். மணி பிரச்சனை இருக்குது, நல்லா தெரியுது, இந்த நம்பரை பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாதம் கழிச்சு கூப்பிடுங்க, எப்படி இருக்குது சொல்லுங்கள், பேர் கொடுக்குற அதை எழுதுங்க, இது சொல்லுங்கள். ஃபோன் பண்ணுவாங்க, ஐயா சான்ஸே கிடையாது, என்னால் போதுன்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது, அப்படி சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. சரி, அது பர்டிகுலர் ஒரு சில பேருக்கு தானே கொடுக்குறோம், ஏன் எல்லாத்துக்கும் கொடுப்போமே, சரி எல்லாத்துக்கும் கொடுப்போன்ட்டு தான் இப்போ சொல்ல வரேன். என்ன அப்படின்னாக்கா, இந்த 49ஆம் எண்ணை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் சில பேர் பார்த்திங்கனாக்கா பணம் வந்துட்டு நல்லா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, எல்லாம் சேர்த்து வைக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த சேர்த்து வைக்கிற காசு மட்டும் அவங்ககிட்ட நிற்க மாட்டேங்குது.
அப்படி ஒருத்தர் 2 பேரும் இல்லை, அப்படி ஒரு சாராரே இருக்காங்க. ஒரு சாராரே நிறைய இருக்காங்க. பேருக்கு இந்த ப்ராப்ளம் உண்டு சார். உண்டு. இன்னும் சில பேருக்கு பணம் வந்துட்டு உங்ககிட்ட நான் வரவே மாட்டேன் அப்படின்னு அது அடம் பிடிக்குது. நான் வரமாட்டேன், என்னை விட்டுருங்க அப்படிங்குது. என்னடா நாங்கள் பிறந்ததே அதுக்கு தான் வளர்ந்துருக்குறோம், நீ வரமாட்டேன்னு அப்படிலாம் இருக்குது. இன்னும் சில பேர்கிட்ட வந்துட்டு இவங்க பணம் சம்பாதிக்கிறது இவங்க, கஷ்டப்படுறது இவங்க, அந்த பணம் சம்பாரித்து முடிச்சோன்னே மற்றவங்க கையில் போயிடுது. அனுபவிக்கிறது ஒருத்தராங்க இருப்பாங்க. அனுபவிக்கிறது ஒருத்தர் இருப்பாங்க. இப்போ நம்ம இதெல்லாம் சொல்கிறேன் எதுக்குன்னா, நான் ஈஸியாக ஒரு செகண்ட் சொல்லியிருப்பேன். அதை சில பேர் நினச்சிருப்பாங்க நாம் வரைக்கும் தான் இப்படி இருக்கிறோன்ட்டு. நான் சொல்கிறது ஒருத்தர் மட்டும் இல்லை, குரூப்பாக இப்படி இருக்கிறாங்க. அப்போ நீ சம்பாதிக்கிறது நீங்கள், அனுபவிக்கிறது இன்னொருத்தர். அப்போ உங்கள் பணம் எங்கன்னா போய் லாக் ஆகிரும். அது கஷ்டமாக தான் இருக்கும். காரணம், அந்த பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு பல வருஷம் அவங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனால் அதை கொண்டு போய் ஒரு இடத்துல கொடுக்கும்போது அவன் அனுபவிச்சுட்டு இருப்பான். ஒரு செகண்டில் மாறிடுது அது. இன்னும் சில பேர் கோவிலாக போயிட்டுருப்பாங்க. எங்களுக்கு பணத்தை கொடு, வாழ்க்கையை நல்லா சிறப்பாக கொடு, பணம் நிறைய கொடு. மொத்தத்தில் என்ன செஞ்சு என்ன பண்ணாலும் சில நம்பரை நம்ம பயன்படுத்துகிற விதம்னு ஒன்று இருக்குது. அந்த பயன்படுத்துகிற விதத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதை செய்யுங்க. அந்த பணம் உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அந்த மணி ஃப்ளோ வந்துக்கிட்டே இருக்கும், சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அது நீங்கள் என்ன பிறந்த தேதி வேணாலும் இருந்துக்குங்க. இப்போ நான் சொல்ல போகிறது வந்து இந்த 49 அப்படின்ற நம்பர் வந்து எந்த பிறந்த தேதியில் இருக்கிறவங்களும் பயன்படுத்தலாம். ஆமாம், நீங்கள் என்ன, ஏன்னா பொதுவாக ஒவ்வொரு பிறந்த தேதிக்கும் ஒரு நம்பர் அப்படின்ற மாதிரி கொடுப்பீங்க. பொதுவாகவே எல்லாருக்கும் கொடுக்குறீங்க. ஆமாம், இப்போ நான் சொல்ல போகிற நம்பரு எல்லாருமே பயன்படுத்தலாம். யாருமே நீங்கள் கேட்க வேண்டாம், நாங்கள் இந்த பிறந்த தேதியில் பிறந்திருக்கிறோம், எங்கள் பேர் இந்த பேர். உங்கள் பேர் எந்த பேராக இருக்கட்டும், உங்கள் பிறந்த தேதி எதுவாக இருக்கட்டும், நம்பர் 49 அப்படின்னு ஒரு நம்பரை நீங்கள் செய்யுங்க. எங்கே போய் செய்யலாம் அப்படின்னாக்கா, அந்த நம்பர் பிளேட்டு செய்வாங்க. நம்பர் பிளேட்டு செய்கிற இடத்துல போங்க, அங்கே போய் கொடுங்க. நம்பர் 49 செய் அப்படி வேணும்னு கேளுங்க. அதை செய்யும் போகும்போதே சும்மா சைஸ் என்னென்னு கேட்டாக்கா, ஒரு 10 இன்ச்சுக்கு 10 இன்ச்சு, நீளம் அகலம் வந்து 10, இந்த சைஸ் 10 இன்ச்சு. அப்போது அந்த சைஸை எடுத்து செஞ்சுட்டு பின்னாடி ஒரு சின்ன ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துக்குங்க. அது நிற்கிற மாதிரி. என்ன வெறும் போர்டு வச்சுன்னு எதில் போய் செவத்தில் சாய வைக்கணும் வேண்டாம். பின்னாடி அதிலே ஒரு சின்ன நாப்பு மாதிரி கொடுத்துருங்க, அப்படி ஸ்டாண்டு இப்படி நிற்கிற மாதிரி. அதை செஞ்சுட்டு அதை கொண்டு போய்ட்டு உங்கள் வீட்டில் ஹால், அந்த டிவி மேலெலாம் வச்சிடாதீங்க. ஏன்னா இந்த வைப்பு வேறு, அந்த வைப்ரேஷன் வேறு. ஒரு நல்ல ஸ்டாண்டு மாதிரி அழகாக அது ஒரு ஸ்டாண்டு கூட அடித்து வைங்க, ஒன்றும் பெரிய தவறு கிடையாது. ஸ்டாண்டு கூட ரெடிமேடே விற்கிது உங்களுக்கு வந்து உண்டிலே. அதை வாங்கிட்டு ஹாலில் ஒரு இடத்துல நல்லா அதுக்கு ஒரு ப்ரைவேசியாக நல்லா ஸ்பெசிஃபிக்காக தனியாக ஒரு ஹாலில் ஒரு இடத்துல சும்மா சென்டரில் இந்த இதை கொண்டு போய் அதில் மேலே வச்சுருக்காது. 49ஆம் நம்பர் என்ன கலரில், பேக்ராப்பை வந்துட்டு ஒயிட்டு, நம்பர் வந்து ப்ளூ, ரைட்டு. எப்படி வைக்கணும், ஒன்று கிழக்கு பகுதியை பார்த்து வைங்க, இல்லைன்னா வடக்கு, ஈஸ்ட் ஆர் நார்த்து, அந்த 2 திசையில் ஏதாவது ஒரு திசையில் வைங்க. மணி எப்படிலாம் உங்களுக்கு ஃப்ளோ வருது பாருங்கள், எப்படிலாம் சேருதுங்கிறத பாருங்கள். பணம் தானாக கொட்டிக்கிட்டு இருக்கும். ஏங்க அதே எப்படிங்க கொட்டும், நீங்கள் வச்சு பாருங்களேன், செஞ்சு பாருங்களேன். நீங்கள் வச்சு ஒரு வாரம் 10 நாள்லேருந்தே அந்த ஃப்ளோ ஸ்டார்ட் ஆயிரும். 2-3 மாதத்துலேயே பாருங்கள். பொதுவாக பணத்தை யாரும் போதும் சொல்ல போகிறதில்ல, ஆனால் உள் மனசை சொல்லும், சந்தோஷமாக இருக்கிறோம், எப்படியோ பணம் வருதுங்க, எப்படியோ சேருதுங்க, மணி ஃப்ளோ இருக்குங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு இருக்கும். அந்த ஒரு சக்தி நம்பர் 49 இருக்குது. சார், நீங்கள் இப்போ வந்து கார் நம்பர் சொல்லும் பொழுது சில பேருக்கு வந்து இந்த 9 சீரீஸில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து ஒத்துக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்படி இருக்கிறவங்களும் இந்த 49 அப்படின்ற எண்ணை வந்து பயன்படுத்தலாமா சார்? நான் தான் சொல்லிட்டேன், நீங்கள் எந்த விதமான டேட் ஆஃப் பர்த் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கும். உங்கள் டேட் ஆஃப் பர்த் இதுதான் அப்படின்லாம் கேட்கவே இல்லை, எது வேணாலும் இருக்கட்டும். இல்லைங்க எங்கள் பேர் இதுதாங்க, அது என்ன பேர் வேணாலும் வைங்க. உங்களுக்கு தேவை மணி ஃப்ளோ தேவை, மணி. இந்த பண தேவைக்கு நம்பர் 49. இதை செஞ்சு கொண்டு போயிட்டு வைங்க. சரிங்க, வீட்டுக்கு சொல்லிட்டீங்க, நாங்கள் பிஸ்னஸ்லாம் பண்ணுறோமே, ஃபேக்ட்ரிலாம் வச்சுருக்கோமே, எங்களுக்கு என்ன நம்பர் சொன்னால் பணம் என்ன, ஒரு பிஸ்னஸ்மேனுக்கு தேவையே பணம், மணி ஃப்ளோ தானே வேணுங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் பணம் வந்துக்கிட்டே இருக்குது, எங்கன்னா போய் லாக் ஆகிடுச்சுன்னா எப்படி பிஸ்னஸ் ரன் ஆகும்? அப்புறம் அந்த பிஸ்னஸ் எழும்பாது, எந்திக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஃபேக்ட்ரி, இந்த மாதிரி மில், இந்த பிஸ்னஸ் ஆஸ்பெக்ட்ஸில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க நம்பர் 94 வைங்க. 94 எந்த டேட்டு பட்ட ஒருத்தவனாலும் இருக்கலாம், எந்த
பேர் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, வெறும் 94 அவங்க அதை வைங்க. அப்போ ஒருத்தர் இருக்கிறாரு, சார் எனக்கு வீடு, நான் வீட்டில் 49 வச்சுக்கிறேன், நான் ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறேன், அங்கே 94 வைக்கிறேன், 94 வைக்கலாமா? தாராளமாக வைக்கலாம். இப்போ நீங்கள் வந்து வீட்டில் வைக்கும் பொழுது இந்தந்த இடங்கள்ல வைக்கணும்னு சொன்னீங்க சார். அதே மாதிரி ஃபேக்ட்ரிக்குமே வந்து குறிப்பிட்ட திசைகள் அந்த மாதிரி ஏதாவது உண்டா சார்? ஃபேக்ட்ரிக்கு கலர் வந்துட்டு ஒயிட் அண்ட் க்ரீன், பேக்ரப் வந்து ஒயிட்டு, லெட்ரு வந்து க்ரீனில் பச்சையில், அது வந்துட்டு கிழக்கு வடக்கு அந்த திசையை பார்த்து வைங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாண்ட் அடித்து வச்சுட்டு தனியாக அதுக்கு ப்ரொவிஷன் கொடுங்க. சூப்பராக இருக்கும். இந்த நம்பரை வச்சு பாருங்கள், நீங்களே வந்து சொல்லிங்க, ஒரு வாரம் 10 நாள் பரவாயில்ல, நல்லா போகுது, ஒரு மாதம் நல்லா ஃப்ளோ இருக்குங்க, 2-3 மாதத்தில் மணி ஃப்ளோ உண்மையிலே நாங்கள் வந்துட்டு இப்படிலாம் கூட எதிர்பார்க்கலைங்க, நல்லா வருதுங்க. அவங்கவுங்க இதுக்கு தகுந்த மாதிரி உண்டான ஃப்ளோ இருக்கும். உங்களுக்கு தேவை என்னவோ உங்கள் தேவைக்கு உண்டானது பணம் உங்களுக்கு சேரும். எங்களுக்கு லட்சக்கணக்கு இருந்தால் போதும், அது வரும். எங்களுக்கு கோடிக்கணக்கு வேணும், அது தெரியாது, உங்களுக்கு என்ன தேவை, ஆனால் அதெல்லாம் வரும். மொத்தத்தில் மணி ஃப்ளோட்டிங் இருக்கும், மணி நிறைய ஃப்ளோ வரும், மணியை வந்து சேரும். வச்சு பாருங்கள், நடக்கும். அப்புறமா எங்ககிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக சார். நீங்கள் சொன்னதுக்கு பிறகு கண்டிப்பாக எல்லாருமே வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லி மக்கள் அதை நிறைய ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த பண வரவை தரக்கூடிய இந்த எளிமையான முறையை வந்து எல்லாருமே பயன்படுத்தி பார்ப்பாங்கன்னு நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.